வணக்கம் சிவனேசன். வணக்கம். நான் லண்டன்லேருந்து வந்து நான் தெரியும் தான் உங்களுக்கு தமிழர்களின் குரல் யூடியூப் சார்பாக உங்களை பற்றியும் கிழக்கு மாகாணத்தின் நிலவரங்கள் பற்றியும் அறிய வேண்டும் என்ற ஆவலாக வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை தமிழரசு கட்சியின் ஒரு உறுப்பினர், அதாவது மாவட்ட பெரிய குழுவிலும் இருக்கிறீர்களாக்கும். இப்போ இந்த தமிழ் தேசியம் என்று பார்க்கல கடந்த தேர்தலிலே மட்டக்களப்பு பிரதேசம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. ஏதோ நீங்கள்லாம் இருக்கிறபடியால் தான் அது நடந்திருக்கிறதோ தெரியாது. ஆனால் சரி, நாங்கள் இப்போ திருவோணமலையில் இருந்து கதைத்து கொண்டிருக்கிறோம். திருவோணமலையில் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு? முதற்கட்டமாக பிரித்தானியாவிலிருந்து வந்து எங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு தமிழர் என்கிற சார்பாக உங்களை வரவேற்று நன்றி தெரிவிக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட்டது என்றது ஒரு முக்கியமான விடயம். மற்ற மாவட்டங்களில் திருகோணமலை, வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் மிக பின்னடைவை சந்திச்சிருக்கின்றது. அதற்கு முக்கியமான பிரச்சனை முதலாவது கட்சியின் ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் வேட்பாளர்கள் தெரிவிலும் ஒரு குளறுபடிகள் இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை இப்போ எங்களோட சம்பந்தன இழப்புக்கு பிற்பாடு கட்சிக்குள்ள தன்னிச்சையாக தாந்தோத்திரமாக செயற்பட்டது முக்கியமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கௌரவ சுமேந்திரன் அவர்கள் அந்த வேட்பாளர்களுடைய பல குளறுபடிகள் சேர்ந்து அவர் சொல்றாரு மத்திய குழு அது வந்து சென்ட்ரல் கமிட்டி திருகோணமலை மாவட்டத்தை திருகோணமலை மாவட்டத்தில் என்னென்று சொன்னால் இங்கே எங்களோட உண்மையிலே எங்களோட செயற்பாடுகள் மந்தகதியில் போகிறபடியாலும் பிரதிநிதித்துவம் விளக்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் சொன்ன போல 2 பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்ட இடம் இன்று ஒரு பிரதிநிதித்துவம் பெறுவது கூட மிக டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக போய்கொண்டிருக்கு மாவட்டத்தில். இந்த முறை உங்களுக்கு தெரியும், இங்கே என்பிபியில் போட்டியிட்ட வர வாக்களை விட எங்களோட கட்சியில் போட்டியிட வாக்கள் குறைவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனபடியால் இங்கே இன்னும் மக்கள் இது மாறிக்கொண்டிருக்கு, செயற்பாடு சரியாக மாறிக்கொண்டிருக்கு. என்னென்று சொன்னால் இப்போ பெறப்பட்ட வாக்குகளில் என்பிபிக்கு வாக்கு ஒரு பிரதி வந்திருக்கா, தமிழர்கள் வந்திருக்கு. ஆக இப்போ தமிழர்கள் வாக்குகளும் அங்கே போயிருக்கு. அதோட சிங்கள வாக்குகள் பிரிஞ்சு போயிருக்கு. இல்லை, நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னால், இப்பொழுது நீங்கள் அந்த என்னுடைய கேள்வி என்னென்றால், திருகோணமலை மாவட்டத்திலே தமிழரசு கட்சியின் வேலை திட்டங்கள் சரிவர போகாத மாதிரி எனக்கு தெரியுது. ஏனென்று சொன்னால், நானும் 2 முறை உங்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அவர்களுடைய அந்த அரவணைப்பு நான் எதிர்பார்த்தது போல் இல்லை. அது ஒரு சரியான அணுகுமுறையாக நீங்கள் நினைக்கிறீர்களோ? நானும் அறிந்தவரை நீங்கள் 2 முறை உங்களோட உறுப்புரிமை பெற சென்றதாகவும் அங்கே உங்களுக்கு அந்த உறுப்புரிமை இன்னும் பெற்றுத்தரவில்லை என்ற ஒரு கதையை வெளிப்பட எனக்கும் கிடைத்தது. என்ன இப்போது ஒரு வெள்ள அனத்தை நடந்து கொண்டிருக்கபடியால் அந்த காரியத்தில் ஆக்கள் இல்லை, அந்த உறுப்பினர்கள் இல்லை. அவங்க வெறுகள் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் போயிருக்கிறாங்க. அப்படி பின்னாடி ஏற்பட்டிருக்கு. பட் நாங்கள் இப்போ அண்மை காலமாக தேர்தலுக்கு முன்னமே இருக்கிற செயற்பாடு துவங்கிட்டோம். காலப்போக்கில் விரிவடைஞ்சு என்னென்னு சொன்னால், இப்போ இவர்கள் இப்படி அங்கே புலம்பெயர் தேசத்தில் வரவர்களை நடத்தினார்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாம் வருகிறோம் இப்படி சேரப்போகிறோம் என்று ஆசைப்பட்டு வரும் பொழுது இவர்கள் எங்களை அரவணைக்காத பட்சத்தில் எங்களுடைய மனம் மாறி நாங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டி வரும். நிச்சயமாக அப்படி வரும். இப்படியான காரியங்கள் இவர்கள் செய்வது ஒரு தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நான் கேட்டுக்கிட்டோம் உண்மை. அதை நான் உங்களுக்கு சொல்லணும் என்று ஆசைப்படுறேன். சரி, நாங்கள் அது ஒரு பக்கம் வைப்போம். இந்த காலநிலை சம்பந்தமாக இப்பொழுது நேற்று முந்தின நாளெல்லாம் கணக்கு இழப்புகள் எல்லாம் பார்த்தோம். இது நடந்திருக்கு, வல்லடித்துறையில் பிரச்சனை அங்கெல்லாம். ஆனால் இப்பொழுது இன்றைய நாளில் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இன்று நிலைப்பாடு சற்று தெளிவாக இருக்கின்றது. மழை குறைந்திருக்கின்றது. வெள்ளை நீருக்கு வழிந்தோடி ஒரு முடிவுறு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் தற்போது மீண்டும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது, மீண்டும் மழை பெய்யக்கூடும் 6ஆம் தேதி போன்ற கதையோட மக்கள் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இருக்கிறாங்க. பட் அதை நான் நினைக்கல அப்படி பெய்து வரும். இடையில ஒரு சுனாமி எச்சரிக்கை என்று சொல்லி வந்தது முல்லைத்தீவிலேயோ மன்னாரில். அது என்ன மாதிரி? அது மன்னாரில் அது வந்து உண்மையில சுனாமி எச்சரிக்கையில் அது கடல் கொந்தளிப்பால் அலைகள் கொஞ்சம் மேலே வந்து உள் வந்தது. அது சுனாமி வரைக்கிற ஜனங்கள் பயப்பட்டதில் அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சுனாமி எச்சரிக்கை இல்லை, சுனாமி இல்லை. ஸோ அப்போ இலங்கை ஒரு இப்போது தற்சமயம் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாத தற்சமயம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எங்களோட யாழ்ப்பாணம் மட்டக்களப்பை விட திருவோணமலை வெள்ள அனர்த்தங்கள் குறைவென்று சொல்லணும், எல்லை பிரச்சனை குறைவென்று சொல்லணும். உண்மையாக கவலைப்பட வேண்டியது யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு பிரச்சனை கூட கவலைப்பட வேண்டியது. இங்கேயும் திருவோணமலையில் நகரப்பகுதியை விட எல்லைப்புற கிராமங்களில் கூட பாதிப்புகள் வந்துருக்கு. அப்படின்னா இப்போது கொஞ்சம் கண்ட்ரோலில் கொஞ்சம் கட்டுப்பாட்டு நிலைமைக்கு வந்து உண்டு. எனக்கு இந்த கனகாலமாக திருவோணமலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், திருவோணமலை மாவட்டமும் இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு பெரிய மாவட்டம். ஏன் இந்த மாவட்டத்தில் நகர சபையை தான் வச்சிருக்கிறார்கள், ஒரு மாநகர சபை ஆக்காமல் நகர சபையை வச்சிருக்கிறார்கள். அதில் ஒரு நகர சபை மாநகர சபை என்று இருக்கிற மாநகர சபை என்று சொல்லப்படும் போது ஒரு எல்லை விஸ்தீரங்கள் இருக்குது. எல்லை விஸ்தீரங்கள் செய்யப்படும் போது திருவோணமலை பழைய அரசியல்வாதிகள் இருந்து என்று சொன்னால் விஸ்தீரங்கள் செய்யப்படும் போது உறுப்புரிமைகள் வேறு
ரேசியல் ரீதியாக கூடினால் எங்களோட நகர சபை வந்து எங்களை கைவிட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஒரு அது சரியோ பிள்ளையான சிந்தனை அவங்கள்ட்ட தெரியும், அவங்கள்ட்ட எதுவும் இருந்திருக்கலாம். பட் அதை காலப்போக்கில் அப்படி சிந்திக்க முடியாது. டெவலப் பண்ண எல்லா மக்களும் வாழணும், எல்லாம் எங்களோட மக்கள் தான். இனி அது முடிஞ்சுது. அது நான் தமிழன், நீ சிங்களவோ, நீங்கள் முஸ்லீம் என்று சொல்கிற காலம் முடிஞ்சு, நீ ஒன்றா தான் வாழணும். அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்குற போல இது நீ மாநகர சபை ஆகிறது நல்ல வந்து தான் மக்களில் மனதில் இருக்குது, எந்த மனதில் தான் இருக்குது. இல்லை, மாநகர சபை ஆக்கினால்தான் அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் ஈஸியாக கொண்டு போகலாம். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்று திருவண்ணாமலையையும் ஈஸியாக அபிவிருத்தி செய்ய வைக்கலாம். அது எனக்கு கடந்த கனகாலமாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. இல்லை அது கூட சிந்தனை சரி என்றால் உண்மையிலே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாங்கள் இருந்து கொண்டு அதை வேறு இனங்கள் வந்துடும், வேறு இனங்களை பிறத்தையும் கூடிய பார்க்கல. எல்லா இனங்களும் அபிவிருத்தி தமிழும் எல்லாம் டெவலப் ஆகுது. அதனால தான் இந்த சைனாவை ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணாமல் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு மாநகர சபை இப்போ பலாலியை அவர்கள் டெவலப் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே ஒரு சைனாபே என்ற ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அதை வந்து இந்த மாநகர சபை இல்லாத காரணத்தினால்தான் அதை கூட நாங்கள் டெவலப் பண்ண முடியாமல் இருக்கிறோம். சரியோ நான் சொல்கிறது? இல்லை, அது வந்து அவங்களோட மத்திய அரசுகளை வர்றது உண்மையிலேயே அது இதுக்குள்ள இல்லை. ஆனால் மாநகர ஆக்கப்படுறதும் ஒரு காரணம். நகர சபை விருத்தி அடையும் போது, மாநகர சபை விஸ்தீர்ணம் பெறும்போது விமான நிலையம் முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில் மத்திய அரசுகள் இருந்தாலும் அது டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதன்படியால் இது நகர சபை இருந்து மாநகர சபை ஆக்கப்படுறதும் ஒரு காரணமாக இருக்குது. அதன்படியாக அது நல்ல கருத்து காலப்போக்கில் ஆகும் நினைக்கிறேன். இந்த தமிழரசு கட்சியில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு பேர் வந்து கோதாசன் தெரிவு செய்யப்படுறார். தமிழ் படித்த இளைஞர்களுக்கு அவர் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுகிறார்? குகதராஜ் ஐயாவை பொறுத்தவரையும் அண்மை காலமாக அவர் சர்வதேச மட்டத்திலிருந்து இது செய்தவர், உதவிகள் பல வகையில் செய்தவர். அது வெளியே தெரியாமல் இருந்தவர். பட் இப்போ இங்கே இறங்குற பிறகு அவற்றை செயற்பாடு மிக திறமை. அந்த இப்போ எம்பியா இல்லாத போதே நிறைய தெரியா அந்த கிராமங்களில் விரைவில் கிராமங்களில் அவர் திட்டங்கள் போயிருக்கு. இன்னும் அந்த பிரபல்யப்படுத்தப்படலை. அவர் அரசியல் திட்டம் வந்து நாங்கள் தமிழ் படித்த இளைஞர்களுக்கு அவருடைய ஹெல்ப் அப்படி இருக்கு, நிறைய செய்து கொண்டிருக்காரு. இப்போ நிறைய இருக்கு. அவர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்ற நிறைய இப்போ தான் அவர் நிர்வாகத்துக்கு இணைஞ்சு அவருக்கு பின்னால் போய்கொண்டிருக்காங்க. இவ்வளவு காலம் சமதரையாக்கி பின்னால் இருந்தபடியால் அவர் கொஞ்சம் கூட குறைவாக, இந்த மக்கள் சொல்ல குறைவாக இருந்தது. கோதாசன் ஐயாவின் மக்கள் சொல்ல கூட இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இந்த படத்தில் இளைஞர்களுடைய வாய்ப்புகள் கூட வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செய்வார் கட்டாயம். ஓகே, நாங்கள் தேசிய அரசியலுக்கு, அதாவது இலங்கை அரசியலுக்குள்ளே வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் கடந்த 2 நாட்களாக விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதய கம்மன்கல போன்றவர்கள் வந்து கடும் போக்காளர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்கள் வந்து அதாவது பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடியதை கடுமையாக சாடியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர், தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இவருடைய பிறந்த நாளை கொண்டாட விட்டது பெரிய தவறு என்று சொல்லி அதை ஒரு வேறு விதமாக சிங்கள மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்த வெளிக்கிடுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் ஒரு வெற்றி அடையும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மையிலே என்று சொன்னால் இப்போ அண்மையில் என்பிபி அரசாங்கம் இப்போ பாரம்பரியத்தில் இப்போ என்பி அரசாங்கம் வெற்றி போட்டு அவங்க அரசாங்கம் வச்சு கொண்டு போகிறாங்க. என்பிபி அரசாங்கத்தின் கொள்கை வந்து எல்லா மக்களையும் சமம் என்ற இல்லை. இது வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறதும் ஒரு கொண்டாடுறது. அஞ்சலி செலுத்துறதில்லை, அவர்கள் இந்த பிறந்த நாளை பற்றி தான் அவங்க இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் தரவொன்று அவரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது சபகத்தான். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். அரசாங்கத்தால் குடியெடுத்துக் கொள்ளப்படவில்லை. அது விடப்பட்டிருக்கு, கண்டும் காலாபாரியும் அப்படி விடப்பட்டிருக்கு, இது கொண்டாட. ஆனால் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதயன் கம்பன் பிள்ளையெல்லாம் ஏற்கனவே ஒரு இனவாதிகளாகத்தான் பார்க்குறாங்க. அவங்கள கருத்துல அப்படி நிராகரிக்கப்பட்டாலும் அவர்களும் அரசியல்வாதிகள், அவர்களும் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரபலியமானவர்கள். அவர்களும் ஊழல்வாதிகளோ என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அடையாளப்படுத்தும் வரைக்கும் ஒருவரை நாங்கள் ஊழல்வாதி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சொல்லுவதையும் சிங்கள மக்கள் கேட்பார்கள் தான். அவங்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏன் அரசியல் தலைவர்களாக முடிவுகிறார் என்றால் அவர்கள் இனவாத கருத்துக்கள் மூலம் தான் மேலோங்கினவர். இப்போ இவங்களோட ஜனாதிபதி எல்லாம் இனவாத கருத்துக்களை கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் கடந்த காலம் இருந்திருக்கலாம், தற்போதைய மட்டத்தில் இல்லை. அவரும் வந்து கடந்த காலத்தில் ஒரு இனவாதியாக தான் இருந்தவர். அது ஆரம்ப காலம் மக்களுக்கு வளரும்போது அப்படி சில இளைஞர் இருக்கும்போது கருத்துக்களை நாங்களும் முன் வச்சுட்டு அவங்களும் முன் வச்சிருக்கோம். ஆனால் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதம் வரும்போது அவர் இனவாத கருத்துக்களை கலைந்து நல்ல பக்குவத்துக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தலைவர் எல்லாம் இனவாதத்தை கக்கித்தான் தலைவரானவர்கள். அவங்க அதை கதைக்குத்தான் வர முடியும். ஆனபடியாக தொடர்ந்தவங்க அதான் செய்வாங்க. அது நாங்கள் பெருசாக கொள்றதுல அர்த்தம் இல்லை. 4 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம். ஆனால் இதே அனுர அரசாங்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரவாத சட்டத்தை தான்
கேன்சல் பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அதே பயங்கரவாத தடை சட்டத்தை மூலமாக 4 இளைஞர்களை யாழ்ப்பாணத்திலே கைது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? என்னதான் அனுர்குமார் சாராக ஜனாதிபதி அவர்கள் மக்கள் ஒற்றுமையை பற்றி கதைத்தாலும் இன்னும் பயங்கரவாத தடைச்சம் அவங்கள இருக்கிறது. அதே வேளையில் இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சைத்திட்டங்கள் கருத்து மோதல்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கு. ஏன்னா இவங்க இப்படி தமிழ் ஒத்து போகிறாங்க நல்லா போகுதுனான்னு சொல்லி இவ்வளோ மெஜாரிட்டி வந்து கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதனுடைய இப்படியான கருத்துக்களை வச்சுத்தான் அவங்க உண்மையிலேயே பயங்கரவாத தடைச்சதுக்கு மேலால் பார்க்க போனால் தடை செய்யப்பட்ட இயக்க தலைவர் கொண்டாடுறதா சட்டப்படி அவர் கண்டிக்காக விட்டால் அவர் மீதான சிறு பூசலை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அவங்க சிறுவத்துக்கு அதை ஆரம்பித்து அதே வச்சு கொண்டு பூஜி இந்த நல்ல ஒரு பாதையில் போய் கொண்டு அரசாங்க நிர்வாகத்தை கவலுக்கு அவங்க நீங்கள் நாங்கள் நான் என்ன கேட்குறேன், பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்யல் அதாவது கேன்சல் பண்ணுவோம் என்று சொன்ன அனுர அரசாங்கம் இப்பொழுது 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பயங்கரவாத சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ? அவங்க ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்கப் போவதில்லை, ஆனால் அதில் சேர்த்தனங்களை நாங்கள் குறைத்து எலெக்ஷனில் சொன்னவர் நீக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு அவர் எங்களோட விஜயதேரத் அமைச்சர் கௌரவ அமைச்சர் சொன்னது சொன்னால் நாங்கள் பயங்கரவாத தடை நீக்கவில்லை, அதில் செயற்பாடுகளை கொஞ்சம் என்ன சொல்கிறது சேர்த்துறதை குறைத்து நாங்கள் செயற்படுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க பயங்கரவாத தடை நீக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தமிழ் மக்களுக்கு எதிரான மட்டுமல்ல இல்லை சிங்கள மக்களுக்கு மத்தியிலும் தேவைப்படுற சில சதவீதம் தேவைப்படும். அதனால அவை தொடர்ந்து வைத்துக் கொள்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த 4 கைதின் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. அது படிப்படியாக அனுர அரசாங்கத்திற்கு இந்த ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் குறையும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்களே என்னை பயில நிலைப்பாடு இல்லை அது உண்மை உங்களோட பார்த்து. அதாவது தீவிர சிந்தனை உடையவர்கள் முழு வட்டத்தை சிந்தித்து பார்க்காத மக்கள் மத்தியில் நேரடியாக பார்வையில் குறையத்தான் செய்யும். ஏன்னா தமிழர்கள் கைது ஆகி கொண்டாட விடையில் ஆனால் உண்மையில பார்க்க போனால் சட்டப்படி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்க தலைவர் எங்கள் தலைவராக இருந்தாலும் சொல்லப்படும் எங்களுக்கு அது மேதகு தலைவர் அவர் சொல்லப்பட்டாலும் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் பார்க்கும்போது அவர் தடைப்பட இயக்க தலைவர். அதை நாங்கள் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க உருவப்படங்கள் போடுறது அவங்களோட உறுப்புகளை பாவிக்கிறது அதெல்லாம் சரி. இவங்களை என்ன நீங்களும் அதை அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதின்படி அவர் ஒரு பயங்கரவாத தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர். நாங்கள் அவரை மேதகு தலைவர் என்று கிளைம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற சட்டத்தின்படி அப்படி கிளைம் பண்ணினால் அவர்கள் எங்களையும் கைது செய்யலாம். அந்த நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஸோ இதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தியை இந்த NPP அரசாங்கம் ஏற்படுத்துகின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். இல்லை அவங்க அரசாங்கம் என்று சொல்லப்படும் போது அவங்க சட்டத்திட்டக்கு உட்பட்டு போகணும். அதை அதிபதி ஜனாதிபதி அவர்கள் சொல்ல முடியாது நீ கொண்டான சரி என்று சொல்ல முடியாது. ஆகவே அவரும் இந்த அரசாங்கத்தை கட்டிடத்துக்கு கொண்டு போகணும்னா சில நடவடிக்கை எடுத்தால் ஆகவும் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அனுமதி தந்திருக்காங்க நினைவு கூற சொல்லி பிரபாகரன் அவர்களுக்கும் தம்பி அண்ணனுக்கும் சொந்தம் இருக்கு அவரை நினைவு கூறப்படலாம். ஆனால் தலைவர் என்ற ரீதியில் நினைவு கூறப்படக்கூடாது கூட ஒரு கொண்டாட போட்டோம் அதுதான் சொல்கிறேன். அப்படியா நாங்களும் எங்களோட கொண்டாட்டங்களையும் தெரிந்து திட்ட தெளிவாக சொன்னவையில் என்னென்னு சொன்னால் இராணுவ உடுப்பு இல்லாமல் போரில் மறித்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் கொண்டாடலாம். அப்போ அதை சில இடத்துல மீறி இருக்கணும், சில இடத்துல விட்டு வைக்கணும். இப்போ வல்வெட்டித்துறையில எல்லாம் அவருடைய பர்த்டே கொண்டாடப்பட்டது உண்மையாக விட்டவை. ஆனால் அதாவது இவர்கள் இப்பொழுது பொறிக்குள் எடுத்திருக்காங்க. அது அரசியல் என்று சொல்கிறதா இல்லாட்டி அதை உண்மையாக பிரச்சனை என்று பார்க்குறது உண்டு எனக்கு இப்போ தெரியவில்லை. பட் நாங்கள் பார்ப்போம் இது என்ன நடக்க போகிறது. அடுத்த எங்களுடைய பழைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இப்போ இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நேற்று வந்திருக்கிறார் நாட்டுக்கு. அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறதாக தெரிகின்றது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிகின்றதா இல்லது நீங்களும் என்னை மாதிரி ஒரு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் என்னென்னு சொன்னால் இந்த அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு பழுத்த அரசியல்வாதி நீண்ட நாள் அரசியல் பரப்பில் இருந்தவர். அந்த வகையிலே அவர் சில அதாவது அவர் இருக்கும்போது இங்கே இலங்கையில் நிலவரப்படுத்தப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அது சம்பந்தமாக கதைச்சி எப்படி அதை நீடித்து கொண்டு போகலாம் நிறுத்தப்படாத கொண்டு போகலான திட்டங்கள் அங்கே இப்போ எங்கள்கிட்ட ஜனாதிபதி அங்கே போக இருக்கிறார். அப்போ எப்படி கதைக்கணும் எப்படி கையாள பண்ணுறத சொல்லி வந்திருப்பார். அதை விட அவர் சில ஆலோசனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதன் கூடாக அரசியல் கேள்வி என்னென்றால் இந்த அதானி இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதானியை அமெரிக்காவில் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறார்கள் அமெரிக்கன் கோர்ட்டில். அதானிக்கு லஞ்சம் கொடுத்ததாக 4 மாநிலங்கள் இந்தியாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 மாநிலங்களும் அதானி
என்பவர் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த கான்ட்ராக்டுகளை பெற்றிருக்காருன்னு சொல்லி இலங்கையிலையும் அதானி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்கள் செய்திருக்கின்றார். அப்போ இலங்கையிலும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அதானி இந்த ப்ராஜெக்டுகளுக்கு என்று ஒரு கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கின்றது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால், அதாவது அந்த முஸ்லீம் அமைச்சராக இருந்த அவருக்கு என்ன பேர், இப்போ ஊழல்வாதி என்று சொல்லப்படுது ரிஷாட் பதியுதீன் வந்து தன் அரசாங்க காணியை தன்வசப்படுத்தி தனக்காக மாற்றிக்கொண்டு அதை பிறகு இவருடைய ப்ராஜெக்டுக்கு வித்திருக்கிறார், அதான் இந்த ப்ராஜெக்டுக்கு. அப்போ அதிலே ஊழல் நடந்திருக்கின்றதா என்று ஒரு கேள்விக்கு வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கடந்த கால அரசாங்கத்திலே ஊழல் தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அந்த வகையில் ஊழல் நடந்திருக்க முடியாது என்று சொல்றது திட்டமாக இல்லை. நடக்க முடியாமல் நடக்க இல்லைன்னு திட்டமாக சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், ஆனபடியாக இதிலும் திட்டங்கள் ஊழல் இருக்கலாம் என்று தான் கருத முடியாது, தவிர ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அமெரிக்கா கடுமையான போக்கை எடுக்கும் பொழுது இந்தியாவிலே 4 மாநிலங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அரசாங்கம் வந்து அதானிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமோ? ஊழல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது அவர் ப்ரொஜெக்டுக்கு எதிராக நாட்டுக்கு அபிவிருத்தி என்றதை கைவிட்டாலும் ஊழல் ரீதியாக அவருக்கு எதிரான நடவடிக்கை கட்டம் எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக. ஏன்னா இதை நீங்கள் சொல்லப்பட்ட உச்சரித்த பேர் கூடி ஊழலுக்குள்ளே வந்திருக்குது. அதுபோல் நிறைய அமைச்சர்மார் ஊழலாக இருந்திருக்கிறார்கள். ஆனபடியால் நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமாக. படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும், திடீரென்று எடுக்க முடியாது. மற்றது ஜனாதிபதி சொல்கிறாருன்னு சொன்னால் நான் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை, அது நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்றத்துக்கூடாக சட்டங்கள் என்ன சொல்ல அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் படிப்படியாக நடைமுறை எதிர்பார்க்கலாம். இதுக்குள்ளே ஊழல் இருக்குமென்னா நாங்கள் எதிர்பார்க்கலாம், எடுக்கப்படும். ஓகே, இந்த கடைசி கேள்வி நீங்கள் சுருக்கமாக ஆன்சர் பண்ணுங்க. வைத்தியர் அர்ச்சுனா ஒரு அரசியல்வாதி என்பதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? அவர் தவழ்ந்து வார அரசியல்வாதி, முழுமை அரசியல் மேதை இல்லை இருந்தார். அவர் அரசியல்வாதி. அவர் இப்போ தான் குழந்தை எழுந்து நடக்க ரைபன்று அரசியல்வாதி. ஆக காலப்போக்கில் அவர் நல்ல பண்பட்ட அரசியல்வாதி வருவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருடைய ரெண்டு வீடியோ நான் பார்த்தேன், லாஸ்ட் நைட் இருந்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு வீடியோவிலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களை கண்டம் பண்ணுகிறார். இப்போ அவர் வேறொரு வாய்ஸ் பார்ட்டி இப்படி எல்லாம் போய் கதைக்கணும் என்று சொல்லி வெள்ளப்பட்டி ஆளாக இப்படி கதைக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய கட்சி ஆட்களையே கொச்சைப்படுத்தி இருக்கிறார். இப்போ செய்கின்ற காரியம் அநாகரிகமாக தெரிகின்றது. ஆனால் இது அரசியல் ஒரு அநாகரிகமாக தான் தெரிகின்றது. அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு தான் உண்மையில். ஆனால் இப்போ நாங்கள் தமிழரசு கட்சியாக தான் எங்களை அரசியல்வாதிகளும் நடத்துகிற நடவடிக்கை தான் விமர்சிக்க வேண்டி இருக்குது. அவங்கள அப்படி நடந்து கொண்டிருக்கா, சில அரசியல் நடந்து கொண்டிருக்கா, அதனால விமர்சிக்கிறார். அதை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக சில விவரங்களை செய்கிறார். ஆனால் காலப்போக்கில் அவரும் ஒரு நல்ல ஒரு பண்பட்டு வரும்போது அவரோட கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார். நான் எதிர்பார்க்கிறேன் காலப்போக்கில் அவரும் ஒரு தரமான பண்பட்ட அரசியல்வாதியாக வருவார், மக்களுக்கு சேவை செய்வார். மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஆசாவாக இருக்குது. அதனுடையால் பண்பட்ட அரசியல்வாதி செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறேன். கடைசி கேள்வி என்று சொல்லி நான் 3 கேள்வி இதுதான் கடைசி கேள்வி என்று வச்சுக்கொள்வோம். என்னென்று சொன்னால் உங்களுடைய தமிழரசு கட்சியின் அந்த நொமினேஷன் எம்பி, அதாவது தேசிய பட்டியலில் வந்த எம்பியில் ஏன் நீங்கள் உங்களுடைய கட்சி அதை ஒரு பெண்ணுக்கு கொடுக்காம விட்டாங்க? அதுதான் பாரதூரமான கேள்வி எங்கள் மத்தியில் இருக்காது. தமிழக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அங்கே எல்லார கேள்வியும் அதுதான். உண்மையான பெண்ணு கொடுத்துருக்கப்பட வேண்டும். இதில் உண்மையை நான் உங்களுக்கு கொஞ்சம் நேர்மறையான கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன் சொன்னால், மத்திய குழு ஒரு செயற்பாடு திட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் மத்திய குழு செயற்பாடு எடுக்க வைக்கிறது பின்னணியில் மத்திய குழு ஆக்களை தெரிவு செய்ய வச்சு போட்டு அவங்களால பெரியரிக்க வச்சு இப்படி கொடுக்க வச்சே தவிர இது உண்மையிலே எங்கிற மெம்பர்கள் ஒரு சம்மந்தமான செயற்பாடு அல்ல. மத்திய குழுவில் தனக்கு சார்பான ஆக்களை வச்சுக்கொண்டு அவங்கள பிரேரிக்க வச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கொடுக்கப்படக்கூடாது. இவர் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர். மற்றது இவர் வன்னியில் கெடுத்தது ஏற்கனவே வன்னியில் ரவிகரன் இருக்கிறாருங்க, இந்த எம்பி ரவிகரன் கொடுத்துருக்கக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய பிரபலம் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்துக்க வேணும். நிச்சயம் 100 தான் சரி. இல்லை இது வந்து கொள்கை வரலாறு என்று சொல்லிக்கொண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலோவில் இருக்க அடைக்கலம் செல்வனாக 30 வருடங்களாக அவர் தான் தலைவராக இருக்கிறார். இங்கே இந்த தமிழ் கட்சிகள் இப்பொழுது வந்து அப்படியே தாங்களே தொடர்ந்து இருந்து தாங்கள் வயசு போகும் வரைக்கும் இருக்கின்ற ஒரு நிலைமை தான் போய்கொண்டிருக்கிறது. இது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதன் ஊடாகத்தான் அவர்கள் வைத்தியர் அர்ச்சுனாவை நாடி சென்றார்கள். வைத்தியர் அர்ச்சுனா வந்து ஒரு சரியான ஆளில் என்று மக்கள் தெரிந்து கொண்டார்கள், மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே வைத்தியர் அர்ச்சுனா வந்து என்பிபிட்ட காசு வேண்டி இருக்கலாம். ஏனென்று சொன்னால் கடைசியாக அவருடைய ஓன் வேட்பாளர்களே கள்ளர் என்று சொன்னவர் தான் வைத்தியர் அர்ச்சுனா. ஏன் சொன்னார்? வெற்றி அடைய வேண்டிய ஒரு ஆள் வெற்றி அடைய வேண்டிய வேட்பாளர்களை கள்ளர் என்று சொல்லி ஒதுக்கி தான் மட்டும் வெற்றி அடைந்திருக்கிறார். அதனூடாக நான் சிந்திக்கிறேன் என்பிபிக்கு இவர் காசு கொடுத்திருக்கலாம், இவரை என்பிபி ஒரு கவரப் பண்ணி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் நான் தீர்க்கமான ஒன்று சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் என்பிபி இவங்க யாருக்கும் காசு கொடுக்கலடி இல்லை, இவருக்கும் கொடுக்கவும் இல்லை, அது போய் உண்மைக்கு. ஆனால் இவருக்கு காசு வந்தது புலம்பெயர் மக்களுக்கு உதவி செய்யலாம்.
அதை வச்சு தான் அவர் வந்திருக்காரு தவிர என்பிபி காசு வேணும் நான் 100% மறுக்கிறேன். என்பிபி அவருக்கு காசு வேறு இருக்கிற ஒரு டீல் பேசினார். அப்போ அவங்க சொன்ன காலத்தில் நீ வேணும்னா அது நினைஞ்சு விடலாம் உங்களுக்கு அவர் வர செய்யப்பட முடியாது. என்பிபி காசு கொடுத்து வாக்களை சேர்த்து கொண்டு அவசியம் இல்லைன்னா அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஜனாதிபதி ஆண்டுட்டாங்க. அது என்னென்னு சொன்னால் காசு கொடுக்க மாட்டோம்ன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் அந்த உச்சத்திற்கு போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் 3-4 எம்பி அர்ச்சனா வரக்கூடிய சான்ஸ் இருந்தது. ஒரு டப்பன் அதை ட்ரொப் பண்ணிய விதத்தை பார்த்தால் ஒரு சந்தேகத்தை உருவாக்குந்தானே ஏற்படும். அதன்படி தான் நான் சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால் எவரையும் மாற்றலாம். என்பிபியிடம் பணம் இருக்கின்றது, பணம் இல்லை என்று இல்லை. இப்பொழுது என்பிபி ஒரு பணக்கார கட்சியாக இலங்கையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. என்பிபி தங்களுடைய வெற்றிக்காக எல்லா யாழ்ப்பாணத்தில் என்பிபி கடைசி வரைக்கும் வெல்லாதன்றது மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு 3 எம்பிகள் எடுத்திருக்கிறார்கள். அப்போ என்பிபி தங்களுடைய வெற்றிக்காக இதையும் செய்யும். நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இதில் விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த சங்கில் கேட்ட சங்கு பாட்டி சங்கில் கேட்ட ஆக்கள் வந்து சங்கை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லி